வணக்கம். என் பேர் யுவகுமார். நான் ராணுவத்தில் வந்து வேலை செய்கிறேன். 7 வருஷம் சர்வீஸ் ஆகுது. நான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இப்போ வந்து அங்கே இருக்கேன் நான். சரிங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நான் வேலை செய்கிறேன். என்னோடய வீடு வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கள்ளப்பாடி வட்டம் கேமோட்டூர் கிராமத்தை வந்து சேர்ந்தவங்க. என்னோடய வீடும் என்னோடய நிலமும் வந்து இன்றைக்கி சில பல தவறுகளை கவர்மெண்ட்டோட தவறுகளை யூடிஆர் கரெக்ஷனு எதோ வந்து பிழைன்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஃபாரன் சொல்லி என் வீட்டை வந்து பழைய வீட்டை வந்து இடிச்சிட்டாங்க. இப்போ புது வீடும் சொல்லிட்டு இப்போ ரெவென்யூ சொல்லிட்டு இடிக்கிறாங்க. அது வந்து ஆர்டி மூலமாக வந்து பதில் கேட்டும் அவங்க வந்து முறையான பதிலும் கொடுக்கல. இதுக்காக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வந்து இன்னுமே மறுக்கிறாங்களே தவிர அதுக்கான பதில் இன்னுமே கொடுக்கல. ஜூன் முதல் வாரம் வந்து என்னோடய வீட்டை வந்து இடிப்போம், கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து எங்கள் பூர்வீக சொத்து. அதுக்கான டாக்குமெண்ட்டு கொடுத்தாலும் அதுவும் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து நாங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குது, நாங்கள் இடிப்போம். அதே அந்த கோர்ட் ஆர்டர் வந்து 2 சர்வே நம்பரில் வந்து கேஸ் இருக்குது. பக்கத்தில் சர்வே நம்பரில் வந்து ஸ்கூல் இருக்குது, இன்னொரு சர்வே நம்பரில் வந்து எங்கள் வீடு இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஸ்கூலில் வந்து எதுவும் பண்ண மாட்டோம், உங்கள் வீட்டை தான் இடிப்போம். நாங்கள் அந்த சர்வே நம்பரில் முதல்ல உங்கள் வீட்டை தான் இடிப்போம். நாங்கள் கவர்மெண்ட் வந்து நாங்கள் அது எப்படி வேணால் மாற்றிப்போம், நாங்கள் ஃபாரஸ்ட்னாக மாற்றிப்போம், ரெவென்யூ மாற்றிப்போம். ஆனால் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது உங்கள் வீடு தான், உங்கள் வீட்டை தான் நாங்கள் இடிப்போம். இராணுவத்தில் வேலை செய்கிற எனக்கே இந்த நிலைமைன்னா சராசரி மக்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து சொல்லணும், இந்த நீதி கிடைக்க வேணும்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு இந்த பிரச்சனையினால என்னால் சரியான வந்து என் வேலையை வந்து செய்ய முடியல. எங்கள் அப்பா வந்து உடல்நல பாதிக்கப்பட்டு ரொம்ப வந்து ஹேண்டிகேப்பாக இருக்காரு. இவராலும் உடல்நல ரொம்ப பாதிப்பாக இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து முறையான வந்து பதில் கொடுக்காதனால என்னோடய வீடும் என்னோடய நிலமும் என்னோடய வாழ்வாதாரமே வந்து பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன் வந்து விட்டுது. இது வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது. அதனால் இதுவே வந்து கடைசியாக இருக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து முறையான பதில் எடுத்து நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும். என் பேர் வந்து யுவகுமார் சார். யுவகுமார், லேன்ஸ் நாயக் யுவகுமார். நான் வந்து ஆர்மியில் வந்து வேலை செய்கிறேன். என்னோடய ரெஜிமெண்ட் வந்து பிரிகேட் ஆஃப் தி கார்ட்ஸ்.